அவ்வளோதான். நிறைய தெரியுது சார். ஜூம் எவ்வளோ சார்? ஜூம் எவ்வளோ இருக்குது? அப்படியே ஓகே. நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அரசியலமைப்பு பாதி பொருளாதாரம் பாதி. சரியா? அரசியலமைப்பில் நாடாளுமன்றம் முக்கியமாக மக்களவை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸில் 2 விஷயங்கள் நடந்திருக்கு. நடப்பு நிகழ்வு நம்ம என்ன விஷயம் பார்க்கணும் அப்படின்னா, தொகுதி மறு வரையறை அப்படின்ற ஒரு கான்செப்ட் பற்றி நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. அடுத்தது பெண்களுக்கு இடஒதுக்கீடு. ஏன்னா நாடாளுமன்றத்திலையும் மாநில சட்டமன்றங்கள்லையும் இதுவரைக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு உண்டானா கிடையாது. தெரியுமா உங்களுக்கு? அதாவது தேர்தல் மூலமாக பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குறது பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு, நகர்பாலிகை அமைப்பில் மட்டும்தான். அதை பற்றி சொல்கிறது தான் 243D 243T. சரியா? பஞ்சாயத்து ராஜ் அமைப்பில் வந்து 243D வந்து இடஒதுக்கீடு பற்றி சொல்லுது. அது பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குது தேர்தலில். அதே நகர்பாலிகாவில் 243T பெண்களுக்கு தேர்தலில் இடஒதுக்கீடு வழங்குது. ஆனால் ஒரு மக்களவை தேர்தல் நடக்குது, இல்லை மாநில சட்டப்பேரவைக்கு தேர்தல் நடக்குது அப்படின்னா அப்போ தனித்தொகுதி பெண்களுக்கு அப்படிங்கிற ஒன்று இந்தியாவில் கிடையாது, இது வரைக்கும் இல்லை. அப்போ அதற்கான சட்ட திருத்தம் இப்போ தான் பண்ணியிருக்காங்க. எத்தனாவது சட்ட திருத்தம்? அது 106வது சட்ட திருத்தம். சரி, நாடாளுமன்றம் அப்படின்னா தெரியும். அதுக்கு வேறு பேர் என்னென்னலாம் இருக்குது? பாராளுமன்றம். சரி, வேற மத்திய சட்டமன்றம் அப்படின்னாலும் நாடாளுமன்றம் தான், மத்திய சட்டமன்றம். அதே மாநில சட்டமன்றம் அப்படின்னா மாநிலத்தில் உள்ளது வந்துடும். அந்த மாநில சட்டமன்றத்தை பொதுவான வார்த்தையாக சட்டப்பேரவை அப்படின்ட்டு நம்ம வழங்குகிறோம் தமிழ்நாட்டில். சட்டப்பேரவை. சட்டப்பேரவைனா என்ன? மேலவை கிடையாது. நம்மள்கிட்ட மேலவை இப்போ இல்லை. சட்டப்பேரவை அப்படின்னாலும் நம்ம மாநில சட்டமன்றத்தை தான் சொல்கிறோம். அது ஒரு அவை, கீழவை. சரியா? சரி, மத்தியில் பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, மாநிலத்தில் சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, ஆண்டுக்கு எத்தனை முறையாவது குறைஞ்சபட்சம் கூடணும்? 2 முறை. 2 கூட்டத்தொடருக்கு இடையேயான கால இடைவெளி. ஒரு கூட்டத்தொடர் நடந்திருக்கு, அடுத்த கூட்டத்தொடர் நடக்க போகுது அப்படின்னா கால இடைவெளி எவ்வளோ தான் இருக்கணும்? 6 மாத காலம். அப்போ 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி கூடணும். வருஷத்துக்கு மினிமம் எத்தனை வாட்டி கூடணும்? 2 முறை கூடணும். இது வந்து மத்தியில் நாடாளுமன்றத்துக்கு இதுதான், மாநிலத்தில் சட்டமன்றத்துக்கும் இதுதான். இந்தியாவில் பொதுவாக நாடாளுமன்றத்தில் எத்தனை வகையான கூட்டத்தொடர் நடக்குது? 3 கூட்டத்தொடர். என்னென்ன? சரி, பட்ஜெட்டு, குளிர்காலம், கோடை காலம் அப்படின்னு சொல்லிடலாம். சரி, பட்ஜெட்டுன்றது எதுலேருந்து எது வரைக்கும்? பிப்ரவரி டு மேவா? சரி, இப்போ இந்தியாவோட நிதியமைச்சர் யார்? அவங்க ஒரு ஃபீமேல். சரியா? மேல். அப்போ பிப்ரவரி டு மேன்னது பட்ஜெட். சரியா? மாதத்தை மறக்காமல் இருக்கிறது சொல்கிறேன். பிப்ரவரி டு மே அவங்க ஒரு ஃபீமேல், அதனால் பிப்ரவரி டு மே பட்ஜெட் கூட்டத்தொடர். அடுத்தது குளிர்கால கூட்டத்தொடர். இதுலேருந்து இது வரைக்கும் நவம்பர் டிசம்பர். நடுக்கும் இல்லை நடிக்கும். சரியா? இது என்னது? குளிர்கால கூட்டத்தொடர். நடிக்கணும், ஏன்னா நடுக்கும். சரியா? அப்போ நவம்பர் டு டிசம்பர் என்னது? குளிர்கால கூட்டத்தொடர். கோடைகால கூட்டத்தொடர்னா, கோடைகாலன்றது ஜூலை டு ஆகஸ்ட் அப்படின்னு புக்கில் இருக்கு. சரியா? நீங்கள் செப்டம்பர்னு இருந்தால் கூட கோடை காலத்தில் ஜூஸு குடிக்கணும்னு ஞாபகம் வச்சுங்க. என்ன குடிக்கணும்? ஜூஸே குடிக்கணும் அப்படின்னு ஞாபகம் வச்சு. கோடை காலத்தில் என்னத்தை குடிக்கணும்? ஜூஸை குடித்து தாகத்தை தணிச்சுக்கணும். சரியா? புக்கில் இருக்கிறது ஜூலை டு ஆகஸ்ட். புக்கில் இருக்கிறதுனா ஜூலை டு ஆகஸ்ட்டு, சில இடத்துல ஜூலை டு செப்டம்பர்னு இருக்குது. அதனால் ஜூஸை குடிக்கணும். இப்போ 3 கூட்டத்தொடர். அது எந்தெந்த காலத்தில் நடைபெறுதுன்னு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாமா? பட்ஜெட்னா என்ன வார்த்தை ஞாபகம் வந்துடணும்? ஃபீமேல். குளிர்காலத்தில் என்ன பண்ணணும்? நடிக்கணும் இல்லை நடுக்கணும். சரி, கோடை காலத்தில் என்ன பண்ணணும்? ஜூஸை குடிக்கணும். சரியா? அப்போ 3 வகையான கூட்டத்தொடர் எந்த மாதத்தில் நடக்குது அப்படின்றத ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். ஒவ்வொரு வருடமும்
அந்த முதல் கூட்டத்தொடரை தொடங்கி வச்சு உரையாற்றுவர் யாரு? குடியரசுத் தலைவர் தான் ஒவ்வொரு வருஷமும். ஏன்னா சில பேர் நினச்சிக்கோங்க, எலெக்ஷன் முடியுது, எலெக்ஷன் முடிஞ்சு முதல்ல வந்து நாடாளுமன்றம் கூடுது. அப்போ நாடாளுமன்றம் ஏன்னா மக்களவைன்னு தான் வந்து வருஷத்துக்கு வருஷம் ரொட்டீனாக வந்துகிட்டு இருக்கும். மாநிலங்களவை வந்து நிலையானது. எப்படி நிலையானதுன்னு சொல்கிறோம்? 6 வருடம் அவங்களோட பதவி காலம். 2 வருடத்திற்கு ஒரு முறை 3 ஒரு பங்கு உறுப்பினர் ரிட்டையர் ஆகிட்டு என்ன பண்ணுவாங்க? ரிட்டையர்னா என்ன, பதவி போயிடும், 6 வருஷம் முடிஞ்சிடும். ரொட்டீனா தேர்ந்தெடுத்துட்டே இருப்பாங்க. 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி 3 ஒரு பங்கு உறுப்பினர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ எம்டியாகவே அந்த மாநிலங்களவை அப்படின்றது பதவியே இல்லாமல் காலியாகவே இருக்காது. புரியுதா? எப்படி இருந்தாலும் 3ல் 2 பங்கு உறுப்பினர், ஒரு பங்கு உறுப்பினர் இப்போ பதவி போகுதுன்னா மிச்சம் 2 பங்கு உறுப்பினர் இருந்துகிட்டே தானே இருப்பாங்க. அப்போ அந்த மாநிலங்களவை முழு உறுப்பினரும் இல்லாமல் எந்த காலத்திலையும் இருக்காது. அதனால தான் அது என்னது? நிலையானது. இந்திய நாடாளுமன்றத்தில் நிலையான அவை எது? மாநிலங்களவை. அப்போ நம்மளுக்கு என்ன டவுட் வரும்னா, எலெக்ஷன் முடியுது, எலெக்ஷன் முடிஞ்சு முதல்ல மக்களவை கூடுது. அப்போ கூடினப்போ தான் வந்து குடியரசுத் தலைவர் வந்து உரையாற்றுவாரோ அப்படின்ற எண்ணம் வந்துடும். அப்படி வரக்கூடாது. ஒவ்வொரு வருஷமும் அந்த முதல் கூட்டத்தொடரில் யார் தான் பேசுவா? குடியரசுத் தலைவர் தான் தொடங்கி வச்சு பேசுவார். சரியா? இதை ஞாபகத்தில் வச்சுங்க. சரி, நாடாளுமன்றத்திற்கு பொதுவாக என்னென்ன அதிகாரம்லாம் இருக்கு? ஸ்கூல் புக்கில் தான் கேட்குறான். சட்டம் இயற்றும் அதிகாரம் உண்டு கண்டிப்பாக. வேற பதவி நீக்கும் அதிகாரம் உண்டு, நிதி அதிகாரம் உண்டு. சரியா? அதாவது சட்டம் இயற்றும் அதிகாரத்தில் இந்தியாவில் உள்ள எல்லா பிரச்சனையும் எதில் வந்துடுது? சட்டத்தில் வந்துடும். நிதி அதிகாரம்ன்ற என்னது? பட்ஜெட்டு. இப்போ வந்து வரி எப்படி விதிக்கலாம், மானியம் எப்படி கொடுக்கலாம், நிதி எப்படி ஒதுக்கீடு பண்ணலாம் ஒரு மாநிலத்துக்கு, இதெல்லாம் எதில் வந்துடுது? நிதி அதிகாரத்தில் வந்துடுது. பதவி நீக்கும் அதிகாரம்னா யார் யாருக்கெல்லாம் பதவி நீக்கம் பண்ண முடியும் பாராளுமன்றத்தில்? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, உயர் நீதிமன்ற நீதிபதி. இதெல்லாம் வந்து யார் தான் பதவி நீக்கம் பண்ணலாம்? பாராளுமன்றம். என்ன நடவடிக்கை மூலம்? கண்டன தீர்மானம், அதாவது பழி சாட்டுதல் மூலம். இவங்க வந்து இந்த வேலை பார்க்குறது தகுதியே கிடையாது அப்படின்னு பழியை சாட்டி அவங்கள பதவி நீக்கம் செய்யலாம். சரி, பொதுவாக கோரம் அப்படின்ற வார்த்தையை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். என்ன கோரம்னா என்ன? 10ல் ஒரு பங்கு உறுப்பினர் இருந்தால் தான் அவையை நடத்தலாம். அப்போ இந்த கோரம்ன்ற வார்த்தை நாடாளுமன்றம் நடக்கிறதுக்கு கோரம் அப்படின்னு இருந்தால் தான் நடத்த முடியுமா? பொதுவான வார்த்தையா? சொல்ல புரியுதா? கோரம் அப்படின்னா 10ல் ஒரு பங்கு கோரம். சார் 10 உறுப்பினர் இருக்கான், ஒருத்தன் வந்தால் தான் அந்த அவையை நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறீங்க. ஓகே, நாடாளுமன்றம் பொதுவாக மொத்தமாக 10ல் ஒரு பங்கு உறுப்பினர் இருந்தால் நாடாளுமன்றத்தை நடத்திடலாமா? ஒவ்வொரு அவைக்கும் கோரம்ன்றது தனி. சரியா? ஒரு மாநிலங்களவை மட்டும் நடக்கணும். ஏன்னா மாநிலங்களவை மக்களவை ரெண்டும் தனித்தனியாக தான் நடக்கும். சரியா? ரெண்டும் கூட்டம் நடக்கிறது எப்போ? சரத்து 108. சரியா? சரத்து 108 படி கூட்டு அமர்வுன்றது எப்பயாவது தான் நடக்கும். சரியா? நான் என்ன கேட்குறேன்னா, கோரம்ன்ற வார்த்தை ஒவ்வொரு அவைக்கும் தனி. இந்த கான்செப்ட் புரியணும், அதுதான் சொல்கிறேன். இப்போ மக்களவை நடக்குது. மக்களவையில் வந்து 543 உறுப்பினர் இருக்காங்க. 543 உறுப்பினரில் என்ன பண்ணணும்? 10ல் ஒரு பங்கு உறுப்பினர் தான் நடத்த முடியும். 10ல் ஒரு பங்குனா பக்கத்தில் ஒரு புள்ளி வச்சுருங்க. சரியா? அப்போ 54 உறுப்பினர் மினிமம் இருந்தால் தான் எது நடத்த முடியும்? மக்களவை நடத்த முடியும். 54 55 ஒன்று கூட்டிக்கணுமா? 54 தானா? சரி, சூப்பர். அடுத்தது இப்போ மாநிலங்களவைனா எத்தனை உறுப்பினர் மொத்தம்? 245. எத்தனை உறுப்பினர் இருக்கணும்? 25 24? இதுதான் கோரம். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்போ மக்களவை இருக்குது அப்படின்னா மக்களவை மொத்த உறுப்பினரில் 10ல் ஒரு பங்கு உறுப்பினர். இந்த மக்களவை இன்னைக்கு நடக்க போகுது. 54 உறுப்பினர் இருந்தால் அந்த மக்களவை நடக்கும். 50 பேர் தான் வந்திருக்கான். அப்போ இன்னைக்கு கிடையாது, ஒத்து வைக்கிறான். நீ கோரமே இல்லை, நடத்த முடியாது, இதெல்லாம் வெளில போங்கன்றாங்க. புரியுதா? அந்த அவை நடக்காது. இது மக்களவைக்கு மட்டும் இல்லை, மாநிலங்களுக்கு தனி. அப்போ 245ல் 10ல் ஒரு பங்கு உறுப்பினர் எத்தனை? 25 உறுப்பினர். 25 உறுப்பினர் இருந்தால் மாநிலங்களவை நடக்கும். அப்படி இல்லைன்னா என்ன? உறுப்பினர் எண்ணிக்கை 10லப்பா, இன்னைக்கு நான் அவையை ஒத்தி வச்சுக்கோ, நாளைக்கு நடத்திவோம் வாங்க அப்படின்றாங்க. புரியுதா? அப்போ கோரம்ன்றது ஒவ்வொரு அவைக்கும் தனி. இதை புரிஞ்சுங்க. இந்த கோரம்ன்ற வார்த்தை எதுக்கும் பொருந்தும், மாநில சட்டமன்றத்துக்கும் பொருந்தும். இப்போ தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க?
34 2 3 4 வச்சுங்க. சரியா? நிறைய பேர் குழப்பம் வந்துடும். 243 234 அப்படின்னு குழப்பம் வரிசையாக தான் போகுது. 2 3 4 அப்போ புள்ளி வரிசையாக எத்தனை 23 உறுப்பினர் 10ல் ஒரு பங்குன்னா அப்போ 23 உறுப்பினர் மினிமம் இருந்தால் தான் என்ன நடத்தலாம், தமிழ்நாடு சட்டப்பேரவையை நடத்த முடியும். இல்லைன்னா என்ன பண்ணலாம், ஊற்றி வச்சிடலாம், அவ்வளோதான். அதை முடிவெடுக்கிறது யார்? சபாநாயகர். புரியுதா? இங்கே சபாநாயகர், மக்களவையில் சபாநாயகர், மாநிலங்களவையில் மாநிலங்களவை தலைவர் யார்? குடியரசு துணைத் தலைவர். அவ்வளோதான். இப்போ கோரம் அப்படின்னா என்னென்னா புரியுதா? சரியா? நிறைய பேருக்கு இந்த கோரம் கொறடாவுக்கு குழப்பம் வந்துடும். கொறடா அப்படின்னா பெரியரா வரும். கோரம் கொறடா, கொறடா, இது கொறடா. இது என்னன்னா ஒவ்வொரு அவையிலையும் அந்த கட்சிக்குன்னு உறுப்பினர் இருப்பாங்க. அந்த உறுப்பினர்களில் ஒரு தலைவர் இருப்பார். அவர் பேர் என்னது? கொறடா. புரியுதா? இப்போ நான் வந்து திமுக அதிமுக இருக்குன்னு வச்சுங்களேன். இப்போ திமுக வந்து ஒரு தீர்மானத்தை கொண்டு வருது, அதுக்கு ஓட்டு வாக்களிக்க கூடாதுன்னு அதிமுக உறுப்பினர் எல்லாத்தையும் கொறடா மிரட்டி வச்சிருக்காரு, சொல்றாரு. ஆனால் கட்டுப்பாட்டை மீறி மொத்த ஓட்டோட கூட எக்ஸ்ட்ரா தெரியுது. அது யாருன்னு பார்த்தா இவங்க தான் போட்டிருக்காங்க. யார் போட்டிருக்கா? எதிர்கட்சியில் உள்ளவங்க போட்டாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுவாங்க? கொறடா அந்த உறுப்பினர் மேலே நடவடிக்கை எடுக்க முடியும். புரியுதா? அப்போ ஒவ்வொரு அவையிலையும் அந்த உள்ள உறுப்பினர்களின் கட்சி சார்பாக ஒரு தலைவர் இருப்பார். அவருக்கு பேர் தான் என்னது? கொறடா. புரியுதா? கோரம் கொறடா ரெண்டு புரியுதுல்ல? சரி. சரி, இப்போ மக்களவை பற்றி பார்ப்போம். மக்களவையில் பொதுவாக எவ்வளோ உறுப்பினர் இருக்கலாம்? இந்தியாவில் அதிகபட்ச எண்ணிக்கை எவ்வளவு? இப்போ இருக்கிறது உறுப்பினர் எண்ணிக்கை எத்தனை சொல்லுங்க? எத்தனை உறுப்பினர் வரைக்கும் இருக்கலாம்னு இந்திய அரசியலமைப்பு சொல்லுது. தற்போதைக்கு எத்தனை உறுப்பினர் இருக்கிறாங்க? மக்களவைக்கு நான் கேட்குறேன். 545, 50, அப்புறம் 52. சொல்லுங்க, எல்லாரும் ஒவ்வொரு நம்பரை சொல்லுங்க. எந்த நம்பர் எனக்கு பிடிச்சிருக்கோ அதை போட்டுக்கிறேன். 552 பேர் இருக்கலாமா அதிகபட்சம்? கரெக்டு தானே? அதாவது 230 பேர் மாநிலங்கள்ல இருந்து, 20 பேர் யூனியன் பிரதேசங்கள்ல இருந்து, 2 நியமன உறுப்பினர், 552 பேர் இருக்கலாம். சரியா? இந்த 2 பேரை இப்போ நீக்கியாச்சு. அதனால 550 பேர் இருக்கலாம். 2 பேரை நீக்கியாச்சுன்னு எதுக்காக சொல்றேன்? ஆங்கிலோ இந்தியர் இப்ப கிடையாது. நியமன உறுப்பினர் 2 பேர் மக்களவைக்கு. அந்த 2 பேரும் யாரு? ஆங்கிலோ இந்தியர். ஆங்கிலோ இந்தியர் இப்ப கிடையாது. அதனால தற்போதைக்கு அரசியலமைப்பு படி மக்களவையில் அதிகபட்சம் எத்தனை உறுப்பினர் இருக்கலாம்னு கேட்டால் 550. சரியா? தற்போதைக்கு இருக்கிறது எத்தனை பேர்? 543 + 2 தான் என்ன பண்ணியாச்சு? நீக்கியாச்சு. புரியுதா? சொல்ற நம்பர் உங்களுக்கு புரியுதுல்ல? மக்களவையில் அதிகபட்சமா 552 பேர் இருக்கலாம்னு இருந்துச்சு. சரியா? அந்த 552 பேரை நான் பிரித்து காட்டியிருக்கேன். சரி, இதில் தப்பா சொல்லியிருக்கேனா? கரெக்டு தானே? 530 பேர் மாநிலங்களில் இருந்து, 20 பேர் யூனியன் பிரதேசத்தில் இருந்து, 2 பேர் எங்கேருந்து? நியமன உறுப்பினர் ஆங்கில இந்தியர். இப்போ இந்த 2 பேரை நீக்கியாச்சு. அதனால 550 பேர் இருக்கலாம். ஆனால் தற்போதைக்கு இருக்கிறது எத்தனை? 543 பேர். இதில் இந்த 2 பேர் 545 இருந்துச்சு. 2 பேரை நீக்கினதுனால தற்போதைய எண்ணிக்கை இப்போ ப்ரெசண்டில் இருக்கிறவர்கள் எத்தனைன்னு கேட்டால் 543. இதில் எதுவும் குழப்பம் இல்லை? இல்லை இன்னொரு தெளிவாக சொன்னால் சொல்கிறேன். யாருக்கு டவுட் இருக்கா? இல்லை. சரி, இப்போ மக்களவையை பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு இடஒதுக்கீடு இன்னும் வழங்கலை. ஆனால் தனித்தொகுதி இருக்கா? தனித்தொகுதி இருக்கா இல்லையா? இருக்கு. எப்படி இருக்கு? பட்டியலினம், பழங்குடியின இனம் அப்படின்னு 2 வகையான தனித்தொகுதிகள் மக்களவையில் இடஒதுக்கீடு உண்டு. இப்போ நடைமுறையில் தான் இருக்கு. சரியா?
தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை இடஒதுக்கீடு? 39 பேர் மக்களை தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. சரியா? இதுல 31 பேர் பொது தொகுதி, 7 பேர் 32 பேர் பொது தொகுதி, 7 பேர் தனித்தொகுதி. மொத்தம் எத்தனை? 39 பேர். சரியா? 40 நம்மதேன்னு சொல்றாங்க சார். நீங்க 40 39 ஏன் சார் போடுறீங்க அப்படின்னா, அந்த ஒன்று பாண்டிச்சேரியிலையும் நம்ம மாநில கட்சிகள் போட்டிடுறதுனால 40 நம்மதே அப்படின்ட்டு சொல்லிக்குவாங்க எலெக்ஷன் அப்போ. சரியா? ஆனால் தமிழ்நாட்டோட மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை எத்தனை தான்? 39 தான். சரியா? 39ல் 32 பொது தொகுதி, 7 எத்தனை தொகுதி? தனி தொகுதி. இந்த 7ல் பட்டியல் இனம் எவ்வளவு, பழங்குடியின இனம் எவ்வளவுன்னு தெரியுமா உங்களுக்கு? பழங்குடியினம் இல்லை. சூப்பர், ஒருத்தருக்கு மட்டும் தெரிஞ்சிருக்கு. 7மே பட்டியல் இனம். பட்டியல் இனம்னா யாரு? எஸ்சி மட்டும்தான். ஓகேவா? எஸ்டி தமிழ்நாட்டில் கிடையாது. கூட்டுக்காரங்களை கேட்டாங்கன்னா மாட்டிக்கிங்க. சரியா? தமிழ்நாட்டில் 39 இடங்களில் 7 இடம் பழங்குடியின மக்களுக்காக இடஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதுன்னு கூட்டுக்காரங்களை வச்சுருவாங்க. அப்போ என்ன ஆகிடும்? நீங்கள் லாக் ஆகி நிற்பீங்க. ஆகா, 7 தொகுதி படித்தோம், தப்பாக அடிச்சுட்டு வந்துட்டோம், நம்ம படித்ததை பட்டியல் இன்னொன்று படிக்கலைன்னு ஞாபகம் வரும் பின்னாடி. சரியா? அதனால் தெளிவாக படிச்சுங்க. மொத்தம் தமிழ்நாட்டில் 39 இடம். சரியா? 39 இடத்துல 32 இடம் பொது தொகுதி, 7 இடம் என்னது? தனித்தொகுதி. 7மே என்ன இனம்? பட்டியல் இனத்தவருக்காக ஒதுக்கப்பட்டது. சரியா? இந்த 39 இடம் அப்படின்னு சொல்றோம்ல, இது எப்படி வந்தது சொல்லுங்க? மக்கள் தொகை அடிப்படையில். மக்கள் தொகை அடிப்படையில் தானா? மக்கள் தொகை அடிப்படையில் வச்சுங்க. 6 சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு எம்பி. அப்ப நீங்க என்ன பண்ணணும்னா 2 3 4 வகுத்தல் 6. 1 6 2 18. சரி, 2 12 3 18. மிச்சம் எத்தனை இருக்கு? 5. 54 இருக்குமா? எத்தனை 6 54? 9 6 54. வகுத்து போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். புரியுதா? அப்போ 6 எம்எல்ஏவுக்கு எத்தனை எம்பி? ஒரு எம்பி. சரியா? 6 எம்எல்ஏவுக்கு ஒரு எம்பி வீதம் 234 6ஆல் வகுத்தீங்கன்னா 39ன்ற நம்பர் கிடச்சிடும். சரியா? அப்போ 39 அப்படின்றது தமிழ்நாட்டோட மக்களவை தொகுதிகள். சரியா? அந்த தொகுதிகள் இதை பற்றி தான் இப்போ பேசிகிட்டு இருக்கோம். 39 எத்தனை தனி தொகுதி? 7. தமிழ்நாட்டோட தனித்தொகுதிகள் நம்ம தெரிஞ்சுட்டோம். இப்போ இந்தியாவுக்கு மக்களவை தொகுதிகளில் மொத்தம் எத்தனை தனித்தொகுதின்னு தெரிஞ்சுக்கணும். சரியா? 543 இடம் மொத்தமா? 543 இடம் மொத்த இடம். அதில் 84 பட்டியல் இனம், 47 பழங்குடியின இனம். சரியா? அப்போ மொத்த தனித்தொகுதியின் எண்ணிக்கை எத்தனை? 7 நாளும் 11க்கு 1 மிச்சம் 1 13. கரெக்டு தானே நம்பர்? அப்போ மக்களவை தொகுதி இந்தியாவில் மொத்தம் 543. இந்த 543 தொகுதிகளில் மொத்த தனித்தொகுதிகளின் எண்ணிக்கை எத்தனை? மொத்த வார்த்தை கவனிங்க, மொத்த தனித்தொகுதிகளின் எண்ணிக்கை அப்படின்னு கேட்டால் எத்தனை? 131. சரியா? அதில் பட்டியல் இனம் அப்படின்னு கேட்டால் 84, பழங்குடியின இனம்னு கேட்டால் 47. புரியுதா? இப்போ நம்ம எதுக்குள்ளே தான் இருக்கோம்? இந்த 84க்குள்ள 7 இருக்கும். புரியுதுல்ல? 84 இடம், அதில் 7 இடம் எந்த நாட்டில், எங்கேருந்து, எந்த மாநிலத்திலேருந்து போகுது? தமிழ்நாட்டிலேருந்து போகுது. சரி, புரியுதா? இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா 104வது சட்ட திருத்தம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அது ஆண்டு என்ன எப்போன்னு தெரியுமா? 104வது சட்ட திருத்தம் எந்த ஆண்டு பண்ணாங்கன்னு தெரியுமா? 2020. கரெக்டா? 104வது சட்ட திருத்தம் 2020ஆம் ஆண்டு பண்ணப்பட்டது. சரி, இந்த 104வது சட்ட திருத்தம் என்ன சொல்லியிருக்கு, என்ன பண்ணியிருக்காங்க தெரியுமா? அதை பற்றி ஆங்கிலோ இந்தியர் அப்படின்ற இடஒதுக்கீடை
எடுத்துட்டாங்க, நீக்கிட்டாங்க. சரி, வேற அது மட்டும் தான் பண்ணிருக்காங்களா? இப்ப நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, பட்டியல் இனம், பழங்குடியின இனம், இடஒதுக்கீடு, இதை மேலும் 10 ஆண்டுகள் நீட்டிச்சிருக்காங்க. இடஒதுக்கீட்டை மேலும் 10 ஆண்டுகள் நீட்டிச்சிருக்காங்க. இந்த 104வது சட்டத்திருத்தம் சம்பந்தமா நம்ம ஒரு 3 ஆர்டிகல் படிக்கணும். சரியா? அது ஆர்டிகல் நம்பர் 1 என்னன்னா 334 சரத்து 334 பத்தி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, இந்த தனித்தொகுதி இடஒதுக்கீடு பண்றாங்கல்ல, மக்களவையிலையும் மாநில சட்டமன்றங்கள்லையும் இந்த இடஒதுக்கீடு பண்றோம். சரியா? இந்த தனித்தொகுதின்றது நான் இப்போ பேசிட்டு இருக்கிறது மக்களவைக்கு மட்டும் தான் பேசியிருக்கேன். மாநில சட்டமன்றம் 234 தொகுதி, அதுக்கு எத்தனை தனித்தொகுதி, அது என்னன்னா பேசலை. சரியா? நான் மக்களவைக்கு மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அப்போ மக்களவை மாநில சட்டமன்றங்கள் இதில் உள்ள தனித்தொகுதிகளை மேலும் 10 ஆண்டுகள் நீட்டிக்கணும் அப்படின்ட்டு சொல்லி சட்டத்திருத்தம் பண்ணாங்க. இதுதான் எந்த ஆர்டிகலை? ஆர்டிகல் 334 ஒரு திருத்தம் பண்ணாங்க. சரியா? இந்த 334 எதுக்காகன்னா தனித்தொகுதி இடஒதுக்கீடை நீட்டிப்பதற்கான ஒரு சரத்து. சொல்றது புரியுதுல? இந்த தனித்தொகுதி எப்ப இருந்து வழங்கிட்டு இருக்காங்கன்னு தெரியணும். 1950ஆம் ஆண்டிலிருந்து வழங்கிட்டு இருக்காங்க. 1950ஆம் ஆண்டிலிருந்து இந்த தனித்தொகுதி அப்படின்ற கான்செப்ட் வழங்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2020 வரைக்கும் எத்தனை ஆண்டு முடிஞ்சிருச்சு? 70 ஆண்டு வரைக்கும் தனித்தொகுதி வாங்கியாச்சு. இப்போ 104வது சட்டத்திருத்தத்தின்படி அடுத்த 80 ஆண்டுகளுக்கு அதை கொண்டு போயிட்டாங்க. சரியா? 2020 டு 2030 வரைக்கும். புரியுதுல உங்களுக்கு? 1950 ஆரம்பிச்சாச்சு. இப்போ நம்ம இந்த சட்டத்திருத்தம் பண்ணதப்ப 2020 வரைக்கும். 2020 வரைக்கும் எத்தனை ஆண்டு அடைஞ்சிருக்கு? 70 ஆண்டு. 10 ஆண்டு 10 ஆண்டு 10 ஆண்டு நீட்டிச்சு கொண்டு வந்து 70 ஆண்டு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ மேலும் 10 ஆண்டு நீட்டிச்சு என்ன பண்ணுறோம்? 80வது ஆண்டுக்கு போயிட்டோம். சரியா? 2030 வரைக்கும் இந்த தனித்தொகுதி உண்டு, இதில் எந்த மாற்றமும் கிடையாது அப்படின்னு அறிவிச்சாச்சு. அடுத்தது சரத்து 331. இது எதை பற்றி சொல்லுது தெரியுமா? மக்களவையில் நியமன ஆங்கிலேய இந்தியர், அதாவது ஆங்கிலேய இந்தியரை நியமன உறுப்பினராக ஆக்கணும் அப்படின்னு சொல்ற சரத்து 331. மக்களவையில் 2 பேர் இருக்காங்க ஆங்கிலேய இந்தியர் வந்து நியமன உறுப்பினரா. அந்த ஆங்கிலேய இந்தியரை பற்றி சொல்ற சரத்து தான் என்னது? 331. இனிவரும் காலங்களில் ஆங்கிலேய இந்தியர் அப்படின்ற நியமன உறுப்பினர்ன்ற பதவி தேவையில்லை, அவங்களோட மக்கள் தொகை கணிசமாக குறைஞ்சிருச்சு, அவங்க இல்லவே இல்லை அப்படின்றதுனால தூக்கிடுவோம் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டாங்க. புரியுதா? சரத்து 333 பற்றி தெரிஞ்சிருக்கணும். மாநில சட்டமன்றங்களில் ஆங்கில இந்தியர் நியமனம் பற்றி கூறுறதா இந்த என்னது? சரத்து 333. இதையும் இப்போ எடுத்துட்டாங்க. மக்கள் தொகை அடிப்படையில் ஆங்கிலேய இந்தியர் வந்து மிக குறைவாக இருக்காங்க. அப்போ நியமன உறுப்பினர் அப்படின்ற அவங்களுக்கு பிரதிநிதித்துவம் நம்ம கொடுக்கணும் அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதையும் எடுத்துட்டாங்க. அதனால இந்த 2 ஆர்டிகளும் நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரியா? சரத்து 331 அப்படின்றது மக்களவையில் நியமன உறுப்பினர்லாம் ஆங்கிலேய இந்தியர் பற்றியது. சரத்து 333ன்றது மாநில சட்டமன்றங்களில் நியமன உறுப்பினர். அதாவது டிஎன்பிசியில் நம்ம இதுக்கு முன்னாடிலாம் கொஸ்டின் வரும். எப்படி தெரியுமா வரும்? தமிழ்நாடு சட்டமன்றத்தின் மொத்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் வந்து 234, 235, 236, 237 இதான் இருந்துச்சு. இதுக்கு ஆன்சர் என்ன? 235 தான் இதுக்கு ஆன்சர். சரியா? இது முன்னாடி கேட்கப்பட்ட கேள்வி டிஎன்பிசியில். அப்படின்னா என்ன அர்த்தம்? 234 + 1 ஒரு ஆங்கில இந்தியன் நியமன உறுப்பினர் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் உண்டு. மொத்த உறுப்பினர் கேட்டால் 235 அடிப்போம். இப்போ எடுத்தாச்சு. சரியா? 2020 படி எடுத்தாச்சு. இப்போ கொஸ்டின் கேட்பாங்க, தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கை 234 தான். ஒருத்தர் கிடையாது. சட்டப்பேரவையின் மொத்த உறுப்பினர் எண்ணிக்கைன்னு கேட்டாலும் அதுதான், மொத்த உறுப்பினர் எண்ணிக்கைன்னு கேட்டாலும் அதுதான். என்னதான்? 234. சரியா? இது எதன்படி நீக்கப்பட்டதுன்னா சரத்து 333 333 படி நீக்கிட்டாங்க. சரியா? சரி, தமிழ்நாட்டில் ஒன்று இருந்து சார், மற்ற மாநிலங்கள்லாம் இருந்துச்சா அப்படின்னு கேட்டால் 14 இந்திய மாநிலங்களில் இந்த ஆங்கில இந்தியர் அப்படின்ற ஒரு நியமன உறுப்பினர் வந்து இருந்துச்சு சட்டமன்றங்களில். சரியா? எத்தனை மாநில சட்டமன்றங்களில்
ஆங்கிலோ இந்தியர் ஒருத்தரை நியமனம் பண்ணணும் அப்படின்னு எது இருந்துச்சு அப்படின்னு கேட்டால் 14 மாநிலங்களில். அப்போ 14 மாநிலங்களில் உறுப்பினர் பதவி போயிட்டு இப்போ இந்த சட்டத்தின்படி எத்தனை மாநிலம் போயிட்டு 14. இந்த ஆங்கிலோ இந்தியர் நியமன உறுப்பினர் நீக்கம் பற்றி பின்னாடி நான் பேசுவேன், ஞாபகம் வச்சுக்கோங்க சரியா. இந்த சட்டத்திட்டம் எந்த ஆண்டு பண்ணப்பட்டது? 2020. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை பற்றிய கருத்துக்கள் நான் சொல்லுவேன், நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரியா. கிளாஸ் முடிக்கிற டைமில் சொல்லுவேன். சரி, இன்னொரு விஷயம். இப்போ மக்களவையில் வந்து தேர்தல் முடியுது, ஒருத்தர் பிரதமர் ஆகணும் அப்படின்னா மெஜாரிட்டி எவ்வளோ இருந்திருக்கணும்? பாதிக்கு மேலே அப்படின்னா அதுக்கு பொருள் என்ன? பாதிக்கு மேலே +1. சரி, அப்போ மொத்தம் இடம் வந்து 543. அப்போ பாதிக்கு மேலே 2 அடிக்கலாமா? 2 2 4 மிச்சம் 1, 7 2 14, 1 2 மிச்சம் இதுலேயும் 1 இருக்கும். அப்போ எத்தனை இடம் இருக்கணும்? 272. அப்போ 272 இடம் பிடித்தால் ஒருவர் பிரதமராக மாறலாம் சரியா, மெஜாரிட்டி காமிச்சா. இப்போ பிஜேபி ஃபுல் மெஜாரிட்டியில் வந்துச்சா இந்த வாட்டி? இல்லை, போன வாட்டி வந்துச்சு. போன வாட்டி 272 அவங்கள்ட்ட இருந்துச்சு ஃபுல் மெஜாரிட்டி. இந்த வாட்டி இல்லை, இப்போ கூட்டணி ஆச்சு தான். சரி, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எத்தனை இடம் பிடிச்சிருக்கணும்? இப்போ 234 வகுத்தல் 2 போட்டா 1 2 1 2 7 2 14, 117ன்றது சமமான இடம். அப்போ எத்தனை இடம் இருக்கணும்? 118 இடம் பிடித்தால் தமிழ்நாட்டோட முதலமைச்சர் ஆகலாம். மெஜாரிட்டியில் வந்ததா? திமுக ஆச்சு மெஜாரிட்டி தான். சரி, ஓகே. இந்த நம்பர் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. 272 மத்தியில் எத்தனை இடம் பிடிச்சிருக்கணும்? 272. மாநிலத்தில் எத்தனை இடம் பிடிச்சிருக்கணும்? 118 இடம் பிடிச்சிருக்கணும் சரியா. இந்த பெரும்பான்மையை நிரூபிக்கணும், நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வராங்க அப்படின்ற வாசகம்லாம் படிச்சிருப்பீங்க. அப்படின்னா எத்தனை இடத்த நிரூபிக்கணும்? மத்தியில் 272 மக்களில் நிரூபிச்சிருக்கணும், மாநிலத்தில் 118. பெரும்பான்மை ஏன்னா நம்பிக்கையெல்லாம் வாக்கும் அப்படின்னு கேட்பாங்க. அது சம்பந்தமாக கொஸ்டின் வந்து இந்த நம்பர் தெரிஞ்சிருக்கணும். தொகுதி மறுவரையறை இது சம்பந்தமா பார்ப்போம். ரீசெண்டா கரண்ட் அஃபேர்ஸ்ல பிரச்சனை போயிட்டு இருந்தது, அதுலதான் இப்ப தேர்தல் நடந்துச்சுல்ல, மக்களவை தேர்தல் இப்ப கடைசியா எப்ப நடந்துச்சு? 2024. எந்த ஆண்டு தொகுதி மறுவரையறை செய்ததின் அடிப்படையில் இந்த தேர்தல் நடைபெற்றது? இது உங்களுக்கு நான் கேட்குற கேள்வி. 1970. அப்படியா? அப்படின்னா தப்பு. வேற சொல்லுங்க. 2010 11 அப்படின்னாலும் தப்புலாம். வேற 2000 சொல்லுங்க. கரெக்டான ஆன்சர். கரெக்ட், 2002. சரியா, சிம்பிள் கொஸ்டின். இது கரண்ட் அஃபேர்ஸ், ஆனால் உங்கள் பாடத்தில் கவர் ஆகுது சரியா. 2002 தொகுதி மறு வரையறை செய்ததின் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு தேர்தல் நடைபெற்றுச்சு. இன்னும் அதுதான் நடைமுறையில் இருக்கு. புரியுதா? சிம்பிள் கொஸ்டின், இதை கேட்டு போயிடுவாங்க, நீங்கள் அதை மாட்டிக்கிங்க. சரி, தொகுதி மறுவரையறை இல்லை தொகுதி வரையறை அப்படின்னா என்ன? இப்போ ரீசெண்டாக ஒரு ஹிந்துவோ தினமணி நியூஸ் பேப்பரோ எடுத்தீங்கன்னா தலையங்கமோ இந்த தொகுதி வரையறை சம்மந்தமாக எடுத்து வேணால் நெட்டில் படித்து பாருங்கள். இது என்ன அப்படி சொல்கிறாங்கன்னா, இப்போ தொகுதி வரையறை பண்ணுனா தென்னிந்திய மாநிலங்களுக்கு அதிக பாதிப்பு ஏற்படுத்துமே, ஏன் இதை பண்ணணுமா அப்படிலாம் கேள்வி கேட்டிருப்பாங்க.
எதனால அப்படின்னா நம்ம வந்து தமிழ்நாடு, கேரளா இது போன்ற மாநிலங்கள், பஞ்சாப் இதெல்லாம் மாநிலங்கள் என்னன்னா குடும்ப கட்டுப்பாடுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டோம். சரியா? இப்போ எங்கள் அப்பாவோட கூட பிறந்தது 7 பேர் அண்ணன் தம்பி. உண்மையாக சொல்ல போய் சொல்லல, 7 பேர் அண்ணன் தம்பி, ஒரு அத்தை, மொத்தம் என் குடும்பத்தில் 8 பேர் எங்கள் அப்பாவோட கூட பிறந்தது. சரியா? ஆனால் எங்கள் அப்பா அவங்க அண்ணன் தம்பி எல்லாம் வந்து ஒருத்தர் அல்லது 2 பேர் குழந்தைங்க, அவ்வளோதான். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, மக்கள் தொகையை கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துட்டாங்க, குடும்பத்துக்குள்ளே சொல்கிறாங்க. இதே மாதிரி நம்ம விழிப்புணர்வு அடைஞ்சிட்டோம். ஒரு குழந்தை இல்லைன்னா 2 குழந்தை அதிகபட்சம் இருந்தால் போதும். சரியா? சில குடும்பங்கள்ல ஆண் வாரிசு இல்லைன்னா 3வது குழந்தைக்கு போகிறாங்க, நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் வட மாநிலங்களில் என்னன்னா நிலைமை இன்னும் அதிகமாக பெற்றுக்கிட்டே இருக்காங்க குழந்தைய. ஒரு குடும்பத்தில் 4, 5, 10, 12 டஜன் கணக்கிலலாம் போகுது, நிறுத்தவே இல்லை. இந்த தொகுதி மறுவரையறை அப்படின்றது என்னன்னா 2 அடிப்படையில் பிரிக்கப்படுது. ஒன்று நில எல்லை, சரியா? இன்னொன்று மக்கள் தொகை. இப்போ நான் எந்த தொகுதியில் இருக்கேன், நான் எந்த சட்டமன்ற தொகுதியில் நம்மளாம் இருக்கோம், இப்போ உட்கார்ந்துருக்கிறது வேதாரண்யம் சட்டமன்ற தொகுதியா? கரெக்டு தானே? சரி, நாகப்பட்டினம் மாவட்டம். ஆனால் என்ன சட்டமன்ற தொகுதி? வேதாரண்யம். அப்போ நம்ம இடத்த சொல்கிறோம். சரியா? வேதாரண்யம் பாப்புலேஷன் எவ்வளவு அப்படின்னா நம்ம இந்த சட்டமன்ற தொகுதி படிக்கிறப்ப சார் ரொம்ப கம்மியான மக்கள் தொகை கொண்ட தொகுதி வந்து கியூலூர் சார், அதிக மக்கள் தொகை கொண்டது வந்து சோழிங்கநல்லூர். அப்படி தானே படித்தோம்? துறைமுகம் நடுவில் கூட ஓவர்டேக் பண்ணிட்டு போணுச்சு சார், அப்புறம் சோழிங்கநல்லூரே வந்துட்டு சார். அப்போ மக்கள் தொகை அடிப்படையிலையும் தொகுதி பார்க்குறோம், இடம் அடிப்படையிலையும் தொகுதி பிரிக்கிறாங்க. இந்த மக்கள் தொகை ஏற்றோன்றது தென் மாநிலங்களில் மக்கள் தொகை வளர்ச்சி இல்லை. எதனால வளர்ச்சி இல்லை? குடும்ப கட்டுப்பாடு கொண்டு வந்துட்டோம், மக்கள்கிட்ட விழிப்புணர்வு இருக்கு, அப்போ மக்கள் தொகை ஏறலை. வட மாநிலங்களில் வந்து வறுமை ஒழியலை, ஆனால் மக்கள் தொகை என்ன ஆகிட்டு இருக்கு? ஏறிக்கிட்டே இருக்கு. அப்போ தொகுதி பிரிக்கிறப்ப என்ன ஆகும், அங்கே தொகுதிகள் அதிகமாக போயிடும், இங்கே தொகுதி என்ன ஆகிடும்? கம்மியாகிடும். சரியா? நம்மளோட டேக்ஸ் ஃபுல்லாக சுரண்டுவாங்க, அது எங்கே போகும்? வடக்க பார்க்க போயிடும். சரியா? ஜிஎஸ்டின்னா வரி வாங்குறாங்கல்ல, அப்படி பிரித்து மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்கல்ல, அது எல்லாமே எதை பற்றி தான் நடக்கும்? மக்கள் தொகை அடிப்படையில் தான். சரி, மத்திய அரசு ஒரு ஃபண்டை ஒதுக்குறாங்க திட்டத்துக்கு, எதன் அடிப்படையில் ஒதுக்குவாங்க? மக்கள் தொகை அடிப்படையில். அப்போ ஃபண்டு நம்மளுக்கு கிடைக்கிறதா என்ன தான் கிடைக்கும்? கம்மியாக தான் கிடைக்கும். அதான் வருத்தத்துக்குரிய செயல். மக்கள் தொகை அடிப்படையில் மறுபடியும் தொகுதி வரையறை பண்ணுனா இன்னும் வந்து உத்தரப்பிரதேசம், பீகார், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் இந்த மாநிலத்துல எல்லாம் மக்கள் தொகை கட்டுப்பாட்டிலே இல்லை, போயிட்டே இருக்கு. அப்போ என்ன ஆகும்னா அங்கே தொகுதிகள் அதிகமாகிடும். அப்போ ஃபண்டு கூட நம்மளுக்கு கிடைக்காது, இது நம்மளுக்கு பாதகத்தை தான் ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி சமீபத்தில் விவாதம் போயிட்டு இருக்கு. அதனால இந்த தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக அரசமைப்புலையும் இருக்கு, கரண்ட் அஃபேர்ஸ்லையும் இருக்கு, தெளிவாக நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். சரியா? இந்த தொகுதி மறுவரையறை நார்மலாக எப்படி நடந்திருக்கணும், இந்தியாவில் நடக்கலை, நார்மலாக எப்படி நடந்திருக்கணும் அப்படின்னா மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கும். கடைசியாக நடந்துச்சு 2011, 2021 நடந்திருக்கணும். ஆனால் கொரோனா காலத்தினால நடக்கலை. நடந்திருக்கணும், ஆக்சுவலாக நடக்கலை. 2031 தான் நடத்துவாங்க. சரி, அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தொகுதியை மறுசீரமைப்பு பண்ணணும். இதுதான் கான்செப்ட். தொகுதி மறுசீரமைப்புக்கு தொகுதி மறுவரையறை குழு அப்படின்னு ஒன்று அமைப்பாங்க. தொகுதி மறுவரையறை குழு அப்படின்னு ஒன்று அமைப்பாங்க. இதில் உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி ஒருத்தர் தலைவராக இருப்பார். உறுப்பினர்களா மத்திய தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், மாநில தேர்தல் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க. அப்போ எத்தனை மாநில தேர்தல் அதிகாரிகள்லாம் இருப்பாங்க? ஒவ்வொரு மாநிலத்திலும் தேர்தல் அதிகாரி இருப்பாங்களே, இவங்கெல்லாம் அதில் உறுப்பினராக இருப்பாங்க. ஏன்னா அந்தந்த மாநிலத்தை பற்றி எடுத்து சொல்லணும்ல. அப்போ தொகுதி மறுவரையறை குழு பற்றி தெரிஞ்சிருக்கணும் நீங்கள். சரியா? யார் இருப்பா? உச்சநீதிமன்றத்தோட ஓய்வு பெற்ற நீதிபதி தலைவராக இருப்பார். உறுப்பினர்லாம் யார் இருப்பாங்க? மத்தியில் தலைமை தேர்தல் ஆணையர் இருப்பார், மாநிலங்களில் தேர்தல் அதிகாரிகள் இருப்பாங்க. நம்ம வந்து தேர்தல் அதிகாரியுமோ சில இடத்துல ஆணையர்னு சொல்லுவாங்க, தேர்தல் ஆணையர், மாநில தேர்தல் ஆணையர்னு சொல்லுவாங்க. சரியா? நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மாநில தேர்தல் ஆணையர்ன்றதுனா பஞ்சாயத்து ராஜ் தேர்தல் நடத்துகிறவங்க, மாநில தேர்தல் அதிகாரி அப்படின்னா
எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன் நடத்துகிறவங்க. இப்படி தான் நம்ம பிரித்து படிச்சிருக்கோம். இந்த குழு மறுவரையறை செஞ்சு இந்தியாவில் இத்தனை தொகுதி தான், இப்படி தான் நான் மறுவரையறை சொல்கிறேன் செஞ்சுருக்கேன் அப்படின்னு ஒரு ரிசல்ட்டை ஒப்படைக்கிறாங்க. அப்படின்னா அதில் நீதிமன்றம் தலையிட முடியாது. சரியா? அதில் நீதிமன்றம் எந்த எதிர்ப்பும் தெரிவிக்க முடியாது, எந்த கருத்தையுமே வெளியிட முடியாது. சரியா? கேள்வி கூட கேட்க முடியாது. இந்த குழு என்ன முடிவு பண்ணுதோ அந்த முடிவு தான் இறுதியானது. தொகுதி மறுவரையறை குழு என்ன முடிவு பண்ணுதோ அந்த குழுவோட முடிவு தான் இறுதியானது. எந்த நீதிமன்றமும் கேள்வி கேட்க முடியாது. இது வரைக்கும் இந்த தொகுதி வரையறை அப்படின்றது எத்தனை முறை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. 4 முறை பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் தொகுதி மறுவரையறை அப்படின்றது எத்தனை முறை பண்ணப்பட்டுள்ளது? 4 முறை. சரியா? அந்த ஆண்டுகளை நோட் பண்ணி வச்சுங்க. 1952, 1963, 1972, 2002. எல்லாமே எதன் அடிப்படையில் தான்? மக்கள் தொகையின் அடிப்படையில் தான். சரியா? இதுவரை எத்தனை முறை தொகுதி மறுவரை பண்ணியிருக்காங்க இந்தியாவில், இல்லை தொகுதி வரையறை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்கன்னா 4 முறை. சரி, தொகுதி வரையறை 4 முறை பண்ணியிருக்காங்கல்ல, அப்போ தொகுதி மறுவரையறை குழு எத்தனை நாடி அமைச்சிருப்பாங்க? அங்கே தான் ஒரு டெஸ்ட். 3 முறை. ஃபஸ்ட்டு முறை அமைக்கலை. சரியா? இந்த 3 முறை தான் தொகுதி மறுவரையறை குழு அமைக்கப்பட்டது. அவங்க முடிவின்படி செயல்பட்டாங்க. 1952 தொகுதி மறுவரையறை குழு அமைக்கப்படலை. தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் குடியரசுத் தலைவர் அலுவலகமே அந்த பணியை செய்து முடித்தது. 1952 என்ன நடந்ததுன்னா, தேர்தல் ஆணையத்தின் உதவியுடன் குடியரசுத் தலைவர் அலுவலகமே அந்த பணியை செய்து முடிச்சது. சரியா? அப்போ தொகுதி மறுவரையறை குழு அப்படின்ற கான்செப்ட் எப்போ தான் வருது? 1963 தான் வருது. அப்போ இதிலிருந்து இது வரைக்கும் எத்தனை நாடி அந்த குழு ஏற்படுத்தியிருக்காங்க? 3 முறை. சரியா? சரி, இப்போ மறுபடியும் கேட்குறேன். இந்தியாவில் தொகுதி வரையறை அதாவது மறுவரையறை எத்தனை முறை பண்ணியிருக்காங்க? 4 முறை. இந்தியாவில் தொகுதி மறுவரையறை குழு எத்தனை முறை ஏற்படுத்திட்டாங்க? 3 முறை. சரி, எந்த ஆண்டு ஏற்படுத்தப்படலை? 1952. இந்த தொகுதி மறுவரையறை சம்பந்தமாக சட்டத்திருத்தங்கள் ஒரு 2-3 இருக்கும். அதை நீங்கள் தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா அதில் குழப்பமாக உங்களுக்கு கூட்டு காரணங்களை கேட்க வாய்ப்புகள் இருக்குது. சரியா? 2001 84வது சட்டத்திருத்தம் பண்ணாங்க. 2001 84வது சட்டத்திருத்தம் பண்ணாங்க. சட்டத்திருத்தம் நான் வந்து எப்பயும் சதின்னு எழுதுறேன். சரியா? நீங்கள் தெளிவாக எழுதிங்க. 84வது சட்டத்திருத்தம் பண்ணாங்க. என்ன சொன்னாங்கன்னா, 1991ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி 2026க்கு பிறகு வரும் மக்கள் தொகை கணக்கெடுப்பு அடுத்து தொகுதி மறையறை செய்யப்படணும். 2001 என்ன சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க? 84வது சட்டத்திருத்தம் பண்ணியிருக்காங்க. சரியா? அந்த சட்டத்திருத்தத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1991ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் தொகுதி மறுவரையறை, அதாவது 2026க்கு பின்னாடி வர்ற மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு அப்புறம் மாற்றணும்னு சொல்லியிருக்காங்க. அது வரைக்கும் இதுதான் ஓடிட்டு இருக்கு. 1991 மக்கள் தொகை கணக்கெடுப்பு தான் ஓடிட்டு இருக்கு.
அப்படின்னா எப்போ நடக்கும்? 2026க்கு பின்னாடினா எப்போ நடக்கும்? 2031 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்கும். அப்போ 2032 தான் தொகுதி மறுவரையறைன்றது இனி நடக்க போகுது. அப்படிதானே? 26க்கு அப்புறம்னா என்ன? 2031 தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடக்க போகுது. தொகுதி மறுவரையறை எப்போ நடக்க போகுது? அப்போ அடுத்த வருஷம் நடக்கும். 2032ஆம் ஆண்டில் தான் நடக்கும். நான் சொல்றது புரியுதுல? இந்த சட்டத்திருத்தம் பற்றி சொல்றது புரியுதுல? இதை பண்ணி முடிச்சோடனே மறுபடியும் ஒரு சட்டத்திருத்தம் பண்றாங்க. 87வது சட்டத்திருத்தம். சரியா? இது எப்போ பண்றாங்கன்னா இதுக்கு அடுத்த வருஷம் பண்றாங்க. 2002ல் பண்றாங்க. 2002ல் பண்றாங்க. இதுல என்ன சொல்றாங்கன்னா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு? இது 1991. இங்க என்ன சொல்றாங்கன்னா 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டு தொகுதியோட எண்ணிக்கையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. எல்லையை வேணா மாத்தி அமைச்சுங்க. நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? அப்படின்னா என்ன அர்த்தம்? மக்களவை தொகுதி 543 இருக்கு. இப்போ எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு. 543 540 ஆக்கிறாத, 550 ஆக்கிறாத. 543ன்ற தொகுதி அப்படியே வச்சுக்க. தொகுதியோட எண்ணிக்கையை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. நீ வேணா ஒன்று பண்ணு. இப்போ நம்ம கியூலோ சட்டமன்ற தொகுதி இப்படி இருக்கா, நாகப்பட்டினம் இப்படி இருக்கா, இந்த எல்லை வேணா இப்படி மாற்றி அமைச்சுக்க. சும்மா ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன். அப்போ தொகுதியோட எல்லை வேணா மாற்றி அமைச்சுங்க, தொகுதியோட எண்ணிக்கையை மாற்றிடாத அப்படின்னு சொன்ன சட்டத்திருத்தம் எதுன்னு கேட்கலாம். 87வது சட்டத்திருத்தம் 2002. எந்த மக்கள் தொகை அடிப்படையில் நடைபெற்றுச்சு? 2001. புரியுதா? அப்ப இப்ப 2024 எலெக்ஷன் நடந்ததுல, இந்த எலெக்ஷன் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த தொகுதி மறுவரையறை எது? 2002. 2002 தான் என்ன பண்ணிருக்கு? 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பை எடுத்துக்கன்னு சொல்லியிருக்கு. புரியுதா? இந்த திருத்தத்தை அவங்களே மாற்றி அமைச்சிட்டாங்க. இது நடைமுறைக்கு வரல. இது 2001 உள்ளது. இதை நடைமுறைப்படுத்தலை. டைரெக்டாக எங்கே போயிட்டாங்க? 2002க்கு போயிட்டாங்க. புரியுதா? 2024ஆம் ஆண்டு தேர்தல் எந்த ஆண்டு மக்கள் தொகைக்கு அடிப்படையில் நடைபெற்றுச்சு? 2001. எந்த தொகுதி மறுவரையறை அதன்படி நடைமுறைக்கு வந்துச்சு? 2002. சரியா? குழப்பக்கூடாது. 2001 சொல்லிட்டான், 2002 சொல்லிட்டான். தொகுதி மறுவரையறை அப்படின்னு கேட்டால் 2002, மக்கள் தொகை கணக்கெடுப்புன்னு கேட்டால் 2001. இதுக்கு முன்னாடி 72ல தொகுதி மறுவரையறை பண்ணாங்கல்ல, அதுக்கப்புறம் நேராக எங்கே வந்துட்டோம்? 2002க்கு வந்துட்டோம். இதனால நேராக 2002க்கு வர்றோம் அப்படின்னா ஸ்பீக்கர் ஒர்க்காதுல்ல? ஒர்க்காலையா? அதை ஆஃப் பண்ணிடுங்க. சவுண்ட் வந்துட்டு ஸ்பீக்கரை மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. 1975 என்ன வந்தது? எமர்ஜென்சி வந்ததா? அவசர கால நிலை. யார் கொண்டு வந்தா? இந்திரா காந்தி அம்மா. நீங்கள் சில சினிமாவில் பார்க்குறப்ப விவேக் காமெடி பண்ணுவாங்கல்ல, 500 ரூபா பணமும் கொடுக்கல, 5 கிலோ அரிசியும் கொடுக்கல அப்படின்ட்டு. ஒரு குடும்ப கட்டுப்பாடு சம்மந்தமாக ஒரு படத்தில் நடிச்சிருப்பா. அதில் வந்து விவேக் சொல்லியிருப்பார். ஏன்னா இந்திரா காந்தி அம்மையார் என்ன பண்ணாங்கன்னா கட்டாய குடும்ப கட்டுப்பாடை அறிமுகப்படுத்தினாங்க இந்தியாவில். சரியா? யாரும் ரோட்டில் போயிட்டு பையா அப்படி பிடிச்சிருவாங்க. கல்யாணம் உனக்கு எத்தனை குழந்தை? ஒன்றை குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு பண்ணிட்டு இப்படியே ஒருத்தராக பிடிச்சி பண்ணாங்க. கல்யாணம் ஆகாத ஆண்களும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அந்த டைமில். பிடிச்சிருந்து வேனில் ஏற்றுறது, குடும்ப கட்டுப்பாடு அடிபட்டுறது.
இது மாதிரி சம்பவம் நடந்திருக்கு. அதுதான் விவேக் அவர் நடிச்சிருப்பாரு. அது மாதிரி சூழ்நிலை நடந்ததுனால 42வது சட்ட திருத்தம் எப்போ நடந்துச்சு? 1976. இது என்னன்னு சொல்லுவாங்க, குட்டி அரசமைப்புன்னு சொல்லுவாங்கல்ல. நிறைய சட்ட திருத்தம் வந்து 42ல் தான் பண்ணினாங்க. அதில் இந்த தொகுதி மறு வரையறை சம்பந்தமாக ஒரு சட்ட திருத்தம் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னா, நெருக்கடியின் போது குடும்ப கட்டுப்பாடு திட்டங்களால் 2001 மறுவரையறை செய்யும் வரை கால நீட்டிப்பு. 2001ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்புல தான் நம்ம மாற்றணும். 1971 விட்டுட்டா எப்போ போயிடணும்? 2001க்கு போயிடணும். கிட்டத்தட்ட எத்தனை வருஷம்? 30 வருஷம். இது காரணமாக இருந்தது என்னது? குடும்ப கட்டுப்பாடு தான். சரியா? புரியுதா உங்களுக்கு? ஏன்னா நீங்கள் நினச்சி பாருங்களேன், 52, 63, 72, 10 வருஷம் கரெக்டாக வந்துட்டு இருக்கா? எங்கே பிரேக் ஆகுது? 72க்கு அப்புறம் 2002க்கு அப்புறம் இன்னும் நடக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எதுக்கு பண்ணியிருக்கணும்? 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துருக்கணும், பண்ணலை. 2021 கோவிடு, பண்ணலை. இப்போ எங்கே போயிட்டோம்? 2031க்கு அப்புறம். அப்போ பெரிய கேப் அப்படின்னா 2 இடத்துல நடக்குது. ஒன்று 71 மக்கள் தொகைக்கு அப்புறம் 2001, 2001க்கு அப்புறம் எங்கே போயிடும்? 2031. ரெண்டுமே எத்தனை வருஷம்? 30 வருஷம். பெரிய கேப் வந்துருக்கு. சரியா? அது காரணம் குடும்ப கட்டுப்பாடு. இப்போ உள்ளது காரணம் ஒன்று கொரோனா ஒரு காரணமாக சொல்லலாம். கொரோனாவுக்கு முன்னாடி 2011 மக்கள் தொகை கணக்கு நடந்தது இல்லை, அப்பயே தொகுதி மறுவரையறை பண்ணியிருக்கலாம்ல. அப்போ ஆட்சி பண்ணுறவங்க தான் குறை சொல்ல முடியும். நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஏன்னா பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கினாங்க. எந்த ஆண்டு கொண்டு வந்தாங்க? 2023. எத்தனை சதவீதம்? 33. 3/1 அப்படின்னு சொல்லலாமா? 3/1 பெண்களுக்கு இடஒதுக்கீடு 33%. அப்போ இடஒதுக்கீடு வழங்கினவங்க 2024 தேர்தலில் பெண்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க வேண்டியதானே? தனித்தொகுதி அறிவிக்க வேண்டியதானே? மக்களவை தேர்தல் 2023 அறிவிச்சிட்டாங்க. 2023 என்ன பண்ணிட்டாங்க? அறிவிச்சிட்டாங்க. 2024 மக்களவை தேர்தல் நடக்குது. சரியா? அந்த தேர்தலில் பெண்களுக்கு தனித்தொகுதி கொடுத்து இடஒதுக்கீடு வழங்க வேண்டியதானே? ஏன் வழங்கலை? அப்போ என்ன ரீசன் கொண்டு வராங்க? தொகுதி மறுவரையறை பண்ணலை. இப்போ கொடுத்தா பெண்களுக்கு கரெக்டான இடஒதுக்கீடை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் தொகுதி மறுவரையறை எப்போ பண்ணுவாங்க? 2032. ஏன்னா நம்ம என்ன சொல்லியிருக்கு? 2026க்கு பின் 87வது சட்ட திருத்தம் என்ன பண்ணி சொல்லியிருக்கு? 87வது சட்ட திருத்தத்தை காரணம் காட்டுறாங்க. 87வது சட்ட திருத்தம் பண்ணியிருக்கோம். அந்த சட்ட திருத்தம் என்ன சொல்லுதுன்னா, 2026க்கு அப்புறம் தொகுதி மறுவரையறை எந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு வருதோ அதன்படி தான் தொகுதி மறுவரையறை பண்ணணும்னு சொல்லியிருக்கோம். அப்போ இதை காரணம் காட்டுறாங்க. இதன்படி எங்கே போவோம்? 2031 மக்கள் தொகை கணக்கெடுப்பு. அப்போ எந்த ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி மறு வரையறை பண்ணுவாங்க? 2032. அப்போ பெண்களுக்கான இடஒதுக்கீடை நடைமுறைப்படுத்த எந்த வருஷம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும்? 2032 வரைக்கும். அப்போ 2024 எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு. 5 வருஷத்தை கூட்டுங்க. 2029 எலெக்ஷன் நடக்கும், அதுலேயும் இல்லை. அப்புறம் 5 வருஷத்தை கூட்டுங்க. 2034. 2032 இடஒதுக்கீடு கொடுத்து 2034 தான் அந்த பெண்களுக்கான பயன் கிடைக்கும். சரியா? அதுக்குள்ளே எத்தனை ஆட்சி மாறுதோ என்ன நடக்குதோ கொடுத்தாச்சு. உங்களுக்கு கையில் வந்து கொடுத்துட்டாங்க இடஒதுக்கீடு, அவ்வளோதான். அது நடைமுறைக்கு வந்துதானா? இல்லை. புரியுதா உங்களுக்கு? இப்போ நான் சொன்ன சதவீதத்தெல்லாம் நோட் பண்ணிட்டீங்களா? தெளிவாக இருக்கீங்களா? இல்லை இதான் திருப்பி சொல்லணும். நம்ம புரியாமல் எதுவும் இருக்கா? நான் சொன்னதில்ல யாருக்கு புரியாமல் இருக்கா? இல்லை இல்லை. சரி, மக்களவை உறுப்பினர் பற்றி பார்த்தோம். ஒவ்வொரு மாநிலத்திலிருந்து இத்தனை உறுப்பினர்கள் தான் மக்களவைக்கு வரணும், இல்லை இத்தனை உறுப்பினர் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரத்து இது. சரி, மக்களவை பற்றிய சரத்து எதுவும் படிச்சிருக்கீங்களா?
மக்களவை அப்படின்னு ஒரு சரத்தை படிச்சிருப்பீங்க, மாநிலங்களவை பற்றியதுன்னு ஒரு சரத்தை படிச்சிருப்பீங்க. ஆன்சரே வர மாட்டேங்குது. 81 ஞாபகத்தில் வச்சுங்க. 81 சரத்து 81 என்ன சொல்லுதுன்னா, மக்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கப்படும் இடங்கள் அம்மாநிலத்தின் மக்கள் தொகையை வைத்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கு. சொல்றது புரியுதா? சரத்து 81 தெளிவான கருத்து என்ன சொல்லுதுன்னா, மக்களவையில் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒதுக்கப்படும் இடங்கள் அம்மாநிலத்தின் மக்கள் தொகையை வைத்து முடிவு செய்யப்படும் அப்படின்னு சொல்லுது. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 106வது சட்ட திருத்தம். எதை பத்தி படிச்சோம்? 106னா என்ன? புரியல? பெண்களுக்கு இடஒதுக்கீடு. சரி, 106வது சட்ட திருத்தம் பெண்களுக்கு மக்களவையில மாநில சட்டமன்றங்கள்ல இடஒதுக்கீடு பற்றியது. 106வது சட்ட திருத்தம். இது எத்தனாவது சட்ட திருத்தம் மசோதா அப்படின்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. 128. சரியா? மசோதா அப்படின்னா 128. எல்லா மசோதாக்களும் நிறைவேற வேண்டிய கட்டாயம் இல்லை. சரியா? எல்லா சட்ட திருத்தமும் நிறைவேறி தான் இருக்கும். வித்தியாசம் புரியுதுல உங்களுக்கு? அதாவது நாடாளுமன்றத்தில் மாநிலங்களவையில் ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க, மக்களவையில் அது ஆதரிக்காமல் பெண்டிங்கில் இருக்கலாம், நிரூபிக்கப்படாமல் இருக்கலாம். மக்களவையில் ஒரு மசோதா கொண்டு வந்திருப்பாங்க, அது மாநிலங்களவைக்கு போயிருக்கும், அங்கே வாக்கெடுப்பு நடத்தாமல் இருக்கலாம், பெண்டிங்கில் இருக்கலாம், அது தோல்வி அடைந்திருக்கலாம். சரி, மாநிலங்களவை மக்களவை ரெண்டு அவையிலையும் ஒரு மசோதா நிறைவேறிட்டு குடியரசுத் தலைவர்கிட்ட போயிருக்கும் அந்த மசோதா. அவர் சைன் போடாமல் கடப்படியாக வச்சுருப்பார். சரியா? அவர் சைன் போட்டால் தான் அது என்னவா மாறும்? சட்டமாக மாறும், இல்லை சட்ட திருத்தமாக மாறும். சரி, சட்டம் வேறு, சட்ட திருத்தம் வேறு, ரெண்டுக்குள்ள வித்தியாசம் வேறு. ஒரு ஆர்டிஐ கொண்டு வந்தால் அது சட்டம். ஒரு ஆர்டிஐ சம்பந்தமாக 2005 ஆர்டிஐ சட்டம் இயற்றப்பட்டது, அது சட்டம். சரியா? ஏற்கனவே இருக்கிற ஒரு அமைப்பை, ஒரு முறையை, ஒரு 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 மெத்தடை மாற்றுறதுக்கு பேர் தான் என்னது? திருத்தம், சட்ட திருத்தம். சரியா? புதுசாக ஒன்று கொண்டு வரோம், ஒரு சட்டம் ஏற்றணுமா, அது சட்டம். சரி, ரெண்டுக்குமே சட்டத்துக்கும் எதுதான் வேணும்? மசோதா தான் வேணும். சட்ட திருத்தத்துக்கு என்ன தான் வேணும்? மசோதா தான் வேணும். சரியா? அப்போ சட்ட திருத்தம் சம்பந்தமாக 128வது மசோதா தான் எது? பெண்களுக்கு இடஒதுக்கீடு சம்பந்தமா. அப்போ 128ல் 106வது சட்ட திருத்தமாக மாறி இருக்கு. அப்படின்னா இதில் மைனஸ் பண்ணி பாருங்க, எத்தனை? 22 மசோதா என்ன ஆயிட்டு? ஏதோ ஒரு காரணங்களால் பெண்டிங்கில் இருக்கலாம், நிராகரிக்கப்பட்டிருக்கலாம். புரியுதா உங்களுக்கு? மசோதாவுக்கும் சட்ட திருத்தத்துக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுதுல உங்களுக்கு? பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடை வழங்குறது தான் 106வது சட்ட திருத்தம். இத பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது அப்படின்னு கேள்வி கேட்க வாய்ப்பு இருக்கு. பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2023. பெண்கள் இடஒதுக்கீடு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2023ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. இந்த சட்டத்தை தான் சட்டம்னு ஒரு வாசகத்துக்கு சொல்லுவோம். இன்னும் ஆக்சுவலாக மாதமும் பார்க்குறீங்கன்னா செப்டம்பர் 2023. நெருக்கமாக இந்த பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கணும் அப்படின்ற மெத்தடை எப்போலேருந்து அந்த போராட்டம் நடந்துருக்குன்னா 1971 நடந்துட்டு இருக்கு. எப்போ முடிஞ்சிருக்கு? 2023 பெயரளவில் முடிந்துள்ளது. எப்போ முழு அளவில் முடியும்? 2034 எலெக்ஷனு. இதை திருப்பி போடுங்க, 2032. சரியா? 2023 நடந்திருக்கு. இந்த நம்பர் அப்படியே திருப்பி போடுங்க. 2032 தொகுதி மறுவரையின்படி நடைமுறைக்கு வந்துடும். ஏன்னா 2034 எலெக்ஷன் நம்ம போனோம்,
2032 உங்களுக்கு தொகுதி மறுவரை பண்ணிட்டாங்க. 2032 ஒரு மாநில சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது. 2033 ஒரு மாநிலத்தில் இன்னொரு மாநிலத்தில் சட்டமன்ற எலெக்ஷன் நடக்குது. அப்புறம் நடைமுறைக்கு வந்துடும். இது ரெண்டுக்கும் தானே, மத்தியில் மக்களவைக்கு உண்டு, மாநிலத்தில் சட்டமன்றத்துக்கும் உண்டு. சரியா? இத்தனை மாநிலங்களில் ஏதோ ஒரு 4-5 மாநிலமாக நடக்காதா? 2032 34 நடக்கலாம்ல? ஏன் இப்போ நடந்துட்டு இருக்க ஆட்சி கலையும் வாய்ப்பு இருக்குல்ல? சரி, இது வரைக்கும் இந்த பெண்களுக்கான இடஒதுக்கீடு சம்பந்தமாக அமைக்கப்பட்ட குழுக்கள் ஒரு 3 குழுக்கள் அமைச்சிருக்காங்க. அது பேர் தெரிஞ்சுக்கணும். சரியா? மார்க்ரெட் ஆல்வா, இது 1987 அமைச்சாங்க. மார்க்ரெட் ஆல்வா 1987 அமைச்சாங்க. அடுத்தது கீதா முகர்ஜி குழு 1996 அமைச்சாங்க. மார்க்ரெட் ஆல்வா இது வந்து 1987 அமைச்சாங்க. கீதா முகர்ஜி 1996 அமைச்சாங்க. பெண்களின் நிலை குறித்த குழு இது 2013 அமைச்சாங்க. பெண்களின் நிலை குறித்த குழுன்னு தான் இருக்கு. யார் தலைவர் போனாரோ வந்தாரெல்லாம் எனக்கு தெரியல, அதில் இல்லை. சரியா? பெண்களின் நிலை குறித்த குழு 2013. இந்த 3 குழுக்கள் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மார்க்ரெட் ஆல்வா 1987, கீதா முகர்ஜி 1996, பெண்களின் நிலை குறித்த குழு 2013. சரி, ஏற்கனவே நம்ம ஆங்கிலோ இந்தியர் நியமன உறுப்பினர் நீக்கத்துக்கு ஒரு ஆர்டிகல் படித்தோம். 2 ஆர்டிகல் மக்களவைக்கு ஒன்று படித்தோம், மாநில சட்டமன்றத்துக்கு ஒன்று படித்தோம். இந்த இடஒதுக்கீடை நீட்டிக்கணும், பட்டியலினத்தவரும் பழங்குடியினருக்கும் அப்படின்றதுக்கு ஒரு ஆர்டிகல் படித்தோம். சரியா? இப்போ பெண்களுக்கு இடஒதுக்கீடுன்னு வந்துட்டு, அப்போ இங்கேயும் ஆர்டிகல் படிக்கணும். என்னென்ன ஆர்டிகல்லாம் தெரிஞ்சிருக்கணுன்றது தெரியும். ஆர்டிகல் 330A 330A லோக்சபாவில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. ஆர்டிகல் 330A லோக்சபாவில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. ஆர்டிகல் 330A லோக்சபாவில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. ஆர்டிகல் 330 330 லோக்சபால எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. லோக்சபால பட்டியல் மற்றும் பழங்குடியின பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. ஆர்டிகல் 330A என்னது சொல்லுது? லோக்சபால பெண்களுக்கான இடஒதுக்கீடு அப்படின்னு பொதுவாக சொல்லிட்டாங்க. அடுத்தது ஆர்டிகல் 330 என்ன சொல்லுதுன்னா, லோக்சபால எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. அடுத்தது ஆர்டிகல் 332A ஆர்டிகல் 332A மாநில சட்டப்பேரவையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. மாநில சட்டப்பேரவையில் இல்லை மாநில சட்டமன்றத்தில் எப்படின்னா கேட்கலாம். சரியா? மாநில சட்டப்பேரவையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது ஆர்டிகல் 332A. அதுவே ஆர்டிகல் 332 3 மாநில சட்டப்பேரவையில் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. மாநில சட்டப்பேரவையில் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. மொத்தம் 4 ஆர்டிகல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரியா? கடைசி 2 ஆர்டிகல் மறுபடியும் சொல்கிறேன். 332Aன்றது மாநில சட்டப்பேரவையில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. 332 3 அப்படின்றது மாநில சட்டப்பேரவையில் எஸ்சி எஸ்டி பெண்களுக்கான இடஒதுக்கீடு பற்றியது. நீங்கள் ஏற்கனவே எழுதுன அந்த ஆர்டிகளையும் இதையும் அப்படியே கம்பேர் பண்ணி பாருங்களேன். 334 எழுதியிருக்கோம்,
331 எழுதியிருக்கோம், 333 எழுதியிருக்கோம். எதுக்கு? 334 இடஒதுக்கீடு பற்றது, இடஒதுக்கீட்டை நீட்டிக்கணுன்றது. 331 வந்து ஆங்கில இந்தியர் மக்களவையில், மாநில சட்டமன்றத்தில் 333. இப்போ இதுவும் எப்படி இருக்கு? ஆர்டிகல் படிச்சு பாருங்க. 330 ஏ, 330ல் 2, 332ல் ஏ, 332 3 அப்படின்னு படிச்சிருக்கோம். இப்போ இருக்குது. பொதுவாக 2 ஆர்டிகல் காமனான நம்பர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது ஆர்டிகல் 330, சரியா? ஆர்டிகல் 332. இந்த ஆர்டிகல்லாம் வர்றதுக்கு முன்னாடி இந்த 2 ஆர்டிகல் பற்றி தெரிஞ்சிருக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இப்போ அதில் தானே இதில் சப்டிவிஷன் போட்டு புதுசாக உருவாக்கியிருக்காங்க. ஏற்கனவே இருக்கிற இந்த ஆர்டிகலில் A2 A3 அப்படின்னு சப்டிவிஷனாக தான் எதை உருவாக்கியிருக்காங்க? பெண்களுக்கு இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஆர்டிகலை உருவாக்கியிருக்காங்க. அப்போ அந்த ஆர்டிகல் என்னன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்ல. அந்த 330 அப்படின்றது மக்களவையில் இடஒதுக்கீடு பற்றியது. மக்களவையில் இடஒதுக்கீடு பற்றியது. 332ன்றது மாநில சட்டமன்றங்களில் இடஒதுக்கீடு பற்றியது. அப்போ அந்த 330 332ன்ற இடஒதுக்கீடு வந்து முன்னாடி எதை பற்றி பேசியிருக்கோம்? ஒரு எஸ்டியோ எஸ்சியோ இவங்களை பற்றி பேசியிருக்கோம். பட்டியலினமோ பழங்குடியின இனத்தை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா பெண்கள்ன்றது இப்போ தானே கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதில் ஒரு சப்டிவிஷன் சேர்த்து தான் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க? 2 டிவிஷன் சேர்த்துட்டு பெண்கள் பொதுன்னு ஒரு இடஒதுக்கீடும், எஸ்சி எஸ்டி பெண்கள் அப்படின்னு ஒரு இடஒதுக்கீடு மக்களவையில் ஒன்று. அதே மாநில சட்டமன்றத்தில் பொது பெண்கள், எஸ்சி எஸ்டி பெண்கள் மாநில சட்டமன்றத்தில். அப்போ மொத்தம் 4 ஆர்டிகல் பெண்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக நீங்கள் படிச்சிருக்கணும். அப்போ இதை படிக்கணும்னா 330 332 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். புரியுதா? சரி, இப்போ 4 ஆர்டிகல் பெண்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக படிச்சிருக்கீங்களா? இதோட கூடுதலாக இன்னும் ஒன்று தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா 239 ஏஏ, 239 டபிள்யூஏ. டெல்லி சட்டமன்றத்தில் பெண்களுக்கான இடஒதுக்கீடு. ஏன்னா டெல்லி வந்து தலைநகர், ஒரு யூனியன் தேசம், அங்கேயும் சட்டமன்றம் இருக்குது. எப்படி பாண்டிச்சேரி இருக்கோ அதே மாதிரி. ஆனால் டெல்லியை பொறுத்த வரைக்கும் சட்டங்கள் ஏற்றப்ப தனித்தனியாக தான் இருக்கும். அதனால் டெல்லி சட்டமன்றத்தில் பெண்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமான ஆர்டிகல் எதுன்னு கேட்டால் 239 ஏஏ. அப்போ பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படின்றது நம்ம டாப்பிக்கில் உண்டு, தெரியும்ல? பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அந்த டாப்பிக்கில் அரசியலமைப்பு நம்மளுக்கு வர்றது என்னது? பெண்களுக்கு இடஒதுக்கீடு. அப்போ இந்த பெண்கள் இடஒதுக்கீடு சம்பந்தமாக 5 ஆர்டிகல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது கரண்ட் அஃபேர்ஸ். புரியுதா? சரி, கட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் கேட்போம்.